அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லௌலா ஷபாபுன் ஹுஷ்ஷஉன் வ பஹாயிமுன் ருத்தஉன் வ ஷுயூஹுன் ருக்கஉன் வ அத்ஃபாலுன் ருல்லஉன் லசுப்ப அலைக்குமுல் அஸாபு ஸப்பா. அல்லாஹ்விற்கு பணிந்து பயந்து நடக்கக்கூடிய வாலிபர்கள், தலைகளை மேய்ந்து கொண்டு திரியக்கூடிய, அதை சாப்பிட்டு வாழக்கூடிய கால்நடை பிராணிகள், அல்லாஹ்வை தொழுது வணங்கி கொண்டிருக்கக்கூடிய வயோதிகர்கள், பால்குடி மறவாத சின்னஞ்சிறு குழந்தைகள், இவர்கள் இல்லை என்றால் உங்கள் மீது அல்லாஹ்வினுடைய அதாப் இறங்கிவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு வரக்கூடிய முசீபத்துக்கள், அதாபுகள் வராமல் தடுக்கப்படுவது இந்த 4 பேர்களை கொண்டு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வயது முதிர்ந்த மனிதர்கள், நாம் வளர்க்கக்கூடிய கால்நடை பிராணிகள், வீட்டில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைகள், அல்லாஹ்விற்கு அஞ்சி நடக்கக்கூடிய இரையச்சம் உள்ள வாலிபர்கள், இவங்க இருக்கிறதுனால தான் ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய முசீபத்தும் அதாபும் இறங்குவதில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் முசீபத் வராது, பரக்கத்துகள் வரும். பெரியவர்கள்னா யார்? நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் நம்மை பெற்றெடுத்தவர்களாகவும் இருக்கலாம், அல்லது கணவன்மார்களை பெற்றெடுத்த மாமனார் மாமியாராகவும் இருக்கலாம். ஆக மொத்தத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், பெரியோர்கள், வயது முதிர்ந்தவர்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் வீட்டில் நல்லது, முசீபத் வராது. அல்லாஹ்வினுடைய ரிசுக்கினுடைய வாசல்கள் திறந்து இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் அல்லவா, உறவுகளை யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ரிசுக்கு விஸ்தீரணமாகும், ஆயுள் காலம் நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய முதன்மையான உறவு எது அப்படின்னா தாய் தந்தை அப்படிங்கிற உறவு தான். அதற்கு அடுத்து தான் மற்ற உறவுகள்லாம். அப்போ தாய் தந்தை என்ற அந்த உயர்ந்த உறவுகளோடு ஒரு மனிதர் சரியான முறையில் நடக்கிற பொழுது அல்லாஹு தாலா ரிசுக்கை கொண்டு வந்து அவருக்கு சேர்த்து விடுவான். ஒரு தாய் தந்தை அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு உறவல்ல. ஒரு மனிதருடைய சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய 2 வாசல்கள் தான் தாயும் தந்தையும். அவர்களை கொண்டு தான் சொர்க்கத்திற்கு ஒரு மனிதரால் உள்ளே செல்ல முடியும். அயாஸ் இப்னு முஆவியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய தாயார் வஃபாத்தானாங்க. வஃபாத்தான பொழுது தாயாருடைய அந்த மரணத்தை நினைத்து ரொம்ப அழுதாங்க. அப்போ கேட்கப்பட்டது, எல்லாருக்கும் நடக்கிறது தானே, வயசானா வஃபாத்தாக தான் செய்வாங்க, அது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, ஒரு கட்டத்தில் மரணத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும், ஏன் இப்படி அழுகுறீங்க, இந்த அளவுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. அவங்க சொன்னாங்க, என்னுடைய தாயார் வஃபாத்தானதை நினச்சி நான் இவ்வளோ அழுகலை, அது அல்லாஹ்வினுடைய விதி, நடக்க தான் செய்யும். நான் ஏன் அழுகிறேன் அப்படின்னா, கானலி பாபானி மஃப்தூஹானி இலல் ஜன்னா வ உகுலிக்க அஹதுஹுமா, நான் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக 2 வாசல்கள் எனக்கு திறக்கப்பட்டு காத்திருந்தது, அதில் ஒன்று இப்போ அடைபட்டு போய்விட்டது, அதை நினச்சி அழுகுறேன்னாங்க. என்னுடைய தாயும் தகப்பனும் வயசான காலத்தில் இருந்தாங்க, அவங்களுக்கு நான் பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்துக்கிட்டு இருந்தேன், அது என்னுடைய சொர்க்கத்திற்கான 2 வாசல்கள் திறக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ தாய் வஃபாத் ஆகிட்டாங்கன்னா ஒரு வாசல் அடைக்கப்பட்டு விட்டது, அதை நினச்சி அழுகுறேன்னாங்க அயாஸ் இப்னு முஆவியா ரஹிமஹுல்லா அவர்கள். நம்ம சொர்க்கத்திற்கு செல்வதற்கான நம்ம கேட்பாசை நம்முடைய தாய்மார்கள்ட்ட தான் இருக்குது, நம்முடைய பெற்றோர்களிடத்துல தான் இருக்குது. இன்றைக்கி பெற்றோர்கள் கொஞ்சம் வயதாகிட்டாவே அவங்க கூட இருக்கிறத நாம் சங்கடமாக நினைக்கிறோம், அவங்க கூட நாம் இருக்கிறது அல்ல நம்ம கூட அவங்கள வச்சுக்கிறத ரொம்ப பாரமாக நினைக்கிறோம். பாரமாக நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், செலவு பண்ணணும், அதெல்லாம் நினச்சலாம் கிடையாது, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு என்ன நாம் சங்கடப்படுவோம் அப்படின்னா, வயதானவர்கள் நம்ம கூட இருக்கும் பொழுது எதையும் சுதந்திரமாக செய்ய முடியாது, சுயமாக முடிவெடுக்க முடியாது, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவாங்க. அதுவும் அவங்க உடம்பு சரியில்லாமல் பலவீனப்பட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப சங்கடத்தை தரும். அப்போ இதெல்லாம் யோசிச்சு தான் வயதானவர்கள் கூட இருக்கிறதுக்கு நாம் ரொம்ப யோசிக்கிறோம், ரொம்ப பாரமாக நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு சங்கடங்கள், சின்ன சின்ன ஒரு கஷ்டங்கள். அதை அனுபவித்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எண்ணில் அடங்காதது. வயதானவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அல்லாஹு தாலா ரிசுக்கினுடைய வாசலை திறந்து வைத்து விடுகிறான். ரிசுக்கு நமக்கு தாராளமாக நமக்கு வந்து கொண்டே இருக்கும்.
பரக்கத்துகளை கொண்டு வரக்கூடியவர்களாக அந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கி நாம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், வியாபாரத்தில், தொழிலில், எல்லா விஷயத்திலும் வளர்ச்சி அடையணும். ஆனால் அந்த வளர்ச்சிக்கு அவங்க தான் காரணம்னு நிறைய பேர் புரியறதே இல்லை. நாம் தொழுவாமல் இருப்போம், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிட்ருப்போம், பாவம் செஞ்சிட்ருப்போம், அல்லாஹ் நமக்கு வளர்ச்சியை கொடுத்துட்டே இருப்பான். எப்படி தெரியுமா? அவர்கள் வயதான நிலையில் நமக்காக துவா செய்து கொண்டு இருக்கிறார்கள். என் பிள்ளை வாழ்க்கையை நீ சிறப்பாக்கு, என் பிள்ளைய வாழ்க்கை வீணாயிடக்கூடாது அப்படின்னு அவங்க தஹஜ்ஜுதில் நின்று துவா செய்கிறாங்க. அந்த துவா தான் நமக்கு வளர்ச்சியை தருகிறது அப்படிங்கிறத நாம் விளங்க மறந்துட்டோம். அவர்களால் சிரமங்கள் வரத்தான் செய்யும். வயதானவர்கள் வீட்டில் இருக்கும்பொழுது சின்ன சின்ன சங்கடங்கள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் சகித்து கொள்ள வேண்டும். பொறுமையோடு நாம் அதை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டால் தான் சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாய்மார்களுடைய பாதங்களுக்கு கீழே சொர்க்கம் இருக்குதுன்னாங்க. சொர்க்கத்தை சாதாரணமாக பெற்ற முடியுமா? அவங்களுக்கு நாம் பிறந்ததுனால சொர்க்கம் கிடைச்சிருமா என்ன? அவர்கள் வயதான நிலையில் இருக்கிற பொழுது அவர்களிடத்தில் நாம் சரியாக நடந்துக்கிட்டால் தான் அந்த சொர்க்கம் கிடைக்கும். அவங்களுக்கு பிள்ளையாக இருக்கிறதுனால மட்டும் சொர்க்கம் கிடைச்சிடாது. அப்போ சிரமம் பட்டாதான் சொர்க்கம் கிடைக்கும். நம்ம அவர்கள் மூலமாக நமக்கு சிரமம் வரத்தான் செய்யும், இல்லைன்னு இல்லை. அதை சகித்து கொள்ள வேண்டும், பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா வயோதிகத்தை கொடுக்குறான். வயதான நிலையில் பெற்றோர்களை அல்லாஹ் ஏன் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா, நீ எப்படி நடக்கிற அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை தருகிறான். நம்மை சோதிப்பதற்கு தான் அல்லாஹ் தஆலா வயோதிகமான நிலையில் நமக்கு பெற்றோர்களை நம்ம வீட்டில் வைக்கிறான். அவர்களிடத்தில் நாம் எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய உலகத்தினுடைய வெற்றியும் மறுமையினுடைய வெற்றியும் நமக்கு சாத்தியப்படும். சகித்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்துகளை அதற்கு வைத்து இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், நான் கனவிலே சொர்க்கத்தை கண்டேன். அங்கே ஒரு மனிதர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார். சொர்க்கத்தில் ஒருத்தர் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தார். அதை என் காதால் கேட்டேன். அவர் யார் அப்படின்னா, ஹாரிசா இப்னு நுஅமான் என்ற ஒரு நபித்தோழர். அவர் சொர்க்கத்தில் உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாரு. நான் அங்கே இருக்கக்கூடிய வானவர்களை பார்த்து கேட்டேன், மன் ஹாதா, இவர் யார்? அப்போ அவங்க சொன்னாங்க, இவர் ஹாரிசா, உங்களுடைய தோழர்களில் ஒருவர் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. அதை சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் அவங்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைத்தது என்பதற்கான காரணத்தை சொல்கிறார்கள். கதாலிக்கல் பிர், அவர் பெற்றோரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொண்டார், பெற்றோருடைய துவாவை பெற்றார், அதனால் சொர்க்கத்தில் இவ்வளோ பெரிய அந்தஸ்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவங்களுக்கு வயதான ஒரு தாயார் இருந்தாங்க. அந்த வயதான தாயாருக்கு அவர்கள் ரொம்ப பணிவிடை செய்தார்கள். கொஞ்சம் கூட அவர்களுடைய மனம் கோணாமல், அவர்கள் முகம் சுளிக்காத அளவிற்கு அவர்களால் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு, அதை சகித்து கொண்டு, பொறுமையோடு அவர்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொண்டதால் அவருக்கு இந்த பாக்கியம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், அந்த வயதான அந்த ஒரு தாயார் அவங்களுக்கு ஏதாவது பணிவிடை செய்யும் பொழுது, ஏதாவது ஒன்று சாப்பாடு உணவை கொடுக்கும் பொழுது அவங்க பக்கத்தில் ஏதாவது சொல்லுவாங்களா, சொன்னால் கூட காதில் விழாதான். வயசானவங்க சொன்னால் காதில் விழாதில்லை, அவங்க பேசுகிறது நமக்கு விளங்காது. ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு விளங்காது. என்னம்மா சொன்ன அப்படின்னு திருப்பி கூட கேட்க மாட்டாங்களாம். கேட்டுட்டா அது கூட அவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கூட இருக்கக்கூடிய அண்ணதம்பியிட கேட்பாங்களா, நம்ம அம்மா ஏதோ சொன்னாங்களே, என்ன சொன்னாங்கன்னு எனக்கு சொல்லிடுங்க. அவங்க எதையாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, எதையாவது தேவையை கேட்டிருப்பாங்க, திருப்பி நான் கேட்க மாட்டேன். கேட்டால் அது அவங்களுக்கு சிரமத்தை தரும். அந்த சிரமத்தை கூட வயதான தன்னுடைய தாய்க்கு கொடுக்காத அளவிற்கு மிகச்சரியான முறையில் தன்னுடைய தாயிடத்தில் நடந்து அவர்களுடைய துவாவை பெற்றதினால் சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். தாய் தந்தையர்களிடத்தில், வயதானவர்களிடத்தில் நாம் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் இருந்து அவர்களுடைய துவாவை பெற்றுவிட்டால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அது எண்ணிலடங்காது. ஒருத்தர் எவ்வளோ பெரிய அமல்கள் செய்தவராக இருந்தாலும் தாயிடத்தில், தந்தையிடத்தில் அவங்களுடைய பதுவாவை வாங்கிட்டாரு, அவர்களிடத்தில் முகம் கோன்ற மாதிரி நடந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் சொர்க்கம் போகிறதுக்கு அது ஒன்றே தடையாயிடும். வேறு எதுவும் தேவையில்லை, எந்த பாவமும் செய்ய தேவையில்லை. அந்த ஒரு தவறே அவர் சொர்க்கம் போகிறதுக்கு தடையாக வந்து நிற்கும். நமக்கு தெரியும், நாளை மறுமை நாளில் சொர்க்கவாதிகள்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, நரகவாதிகள் அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை வச்சுருப்பான். இந்த ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க யார் அப்படின்னா, சொர்க்கத்துக்கும் போக முடியாது, நரகத்துக்கும் போக முடியாது, நடுவில் நிற்பாங்க. அவங்களுக்கு அராஃப் வாசிகள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அவங்க சொர்க்கத்தையும் பார்ப்பாங்க, நரகத்தையும் பார்ப்பாங்க, இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது, நடுமத்தியில் நிற்பாங்க. நமக்கு எந்த பக்கம் தீர்ப்பு வழங்கும்னு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. அந்த பதட்டத்திலேயே இருப்பாங்க. அது பெரிய அதாபு. சொர்க்கத்துக்கு போயிட்டா
சொர்க்கன்னு முடிவாயிரும். நரகம்னா அது நரகம். ரெண்டுக்கு மத்தியில் நின்று தள்ளாடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னே விளங்காது. அந்த பதட்டம், அந்த பீதியிலே இருப்பாங்க. அது ரொம்ப பெரிய வேதனை. நம்ம ஒரு உடம்புல பெரிய ஒரு நோய் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் என்னன்னு தெரியும், இல்லைன்னா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். ஸ்கேன் பார்த்து ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் அப்படியே உள்ளம் படபடப்பாகவே இருக்கும். ரிப்போர்ட்டு தெரிஞ்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நார்மல்னால் நம்ம சந்தோஷமாயிடுவோம். இல்லை நோய் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நோயை எதிர்கொள்வதற்கு நம்ம தயார்படுத்திடுவோம். ஆனால் என்னன்னு தெரியாமல் ரிப்போர்ட் வரவே இல்லைன்னு வைங்களேன், பதட்டமாகிட்டே இருக்கும். என்னவாக இருக்குமோ, ஏதாவது இருக்குமோ அப்படின்னு பதறிட்டே இருப்போம். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் சில மக்கள் அங்கே நிற்பாங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நிலைமையை கொடுப்பான் அப்படின்னா, போர்க்களத்தில் ஷஹீதாகி வீரமரணம் அடைந்தவர்கள், அவர்களில் சில பேருக்கு இந்த நிலை ஏற்படுமா? நம்ம யோசிக்கலாம், வீரமரணம் ஷஹீதானவங்களுக்கு சொர்க்கம்ல கிடைக்கும், இந்த மாதிரி நிலையிலே அவங்கள வைப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், போர்க்களத்தில் கலந்து கொண்டு ஷஹீதானவர்களில் ஒருவர், அவர் ஷஹீதாயிட்டார், சொர்க்கவாதி தான். ஆனால் தன் தாய் தந்தையரிடத்தில் அவர் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அந்த ஒரு குற்றம் அவரை சொர்க்கம் செல்ல விடாமல் தடுத்து அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போர்க்களத்தில் ஷஹீதான சொர்க்கம் தான், ஆனால் இவர் சொர்க்கம் போக முடியாமல் தடுக்கப்பட்டிருக்காரு. என்ன காரணம்னா, இவர் தாய் தகப்பன்ட்ட ஒழுங்காக நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க மார்க்க அறிஞர்கள். அப்போ அதனால் நம்ம சொர்க்கம் செல்வதற்கான ஒரு வழியே பெற்றோர்களிடத்தில் தான் இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு ரிசுக்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, பரக்கத்துகளை வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, முசீபத்துகளை தடுக்கக்கூடிய, நாளை மறுமையினுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த பெற்றோர்களிடத்தில் நாம் ரொம்ப இரக்க குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நன்மக்கள் கூட்டத்தில் நம்மை சேர்த்து பெற்றோருடைய துஆவை பெறக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.